வாட் இஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட்? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னது? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஓகே, எல்லாருக்குமே தெரியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியும். நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஜாவா இருக்கு, பைத்தான் இருக்கு, சி ஷார்ப் இருக்கு, டாட் நெட் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு, டைப் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட் இஸ் அ ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா என்னது? ஸோ யூ கேன் ரைட் சிம்பிள் ஹியூமன் ரீடபிள் கோட். ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கோடை வந்து எழுத முடியும். அட் த சேம் டைம் அந்த கோடு வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் கோடாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ரன்ஸ் இட் டைரக்ட்லி. அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஒரு கம்பைலரில் தான் கோடை ரன் பண்ணணும்னு இல்லை, உங்களால் ஒரு ப்ரௌசர்லேயும் அந்த கோடை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், யூ டோன்ட் நீட் டு ரைட் காம்ப்ளெக்ஸ் மிஷின் கோட் லைக் 10s 10s. அதாவது ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். வி கால் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் as பைனரி கோட்ஸ். ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து பைனரி கோட்ஸை தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பைனரி கோட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான மிஷின் கோடு வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும், சிம்பிளாக கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன். கோடு வந்து நம்மளுக்கு லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லைன் பை லைன் அப்படின்றது தான் வந்து இன்டர்பிரிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் நான் எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் வரும், அதுக்கப்புறம் தான் தேர்ட் லைன், அதுக்கப்புறம் தான் ஃபோர்த் லைன், அதுக்கப்புறம் தான் ஃபிஃப்த் லைன். ஸோ லைன் பை லைனாக அது ட்ராவல்ஸ் ஆகி வரதுனால தான் அது வந்து என்ன சொல்கிறோம்னா இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறோம். இன்டர்பிரிட்டட் மீனிங் வந்து இதுதான், கோட் எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன். அதே மாதிரி ஈஸி டு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் டைரக்ட்லி. ஸோ ஈஸியாக ரீட் பண்ண முடியும், கோடை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்னால் ஒரு கோடை வந்து ஈஸியாகவும் எழுத முடியும். அது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து கோடு வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணுது. மிஷின் கோடு மாதிரி காம்ப்ளெக்ஸான கோட் நான் எழுத தேவையில்ல. அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து கூப்பிடுறோம். ஸோ an interpreted language executes code one statement at a time instead of converting the whole program into mission code first. ஸோ இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ தான் நான் சொன்னேன், கோடை வந்து நம்மளுக்கு லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நம்மளோட என்டையர் கோடை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 5 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ரன்னு கொடுத்தேன்னா இந்த என்டையர் கோடை எனக்கு பைனரிஸாக கன்வெர்ட் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணாது. இன்ஸ்டெட் லைன் பை லைனாக எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதனால தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற லாங்குவேஜை ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து நம்ம கூப்பிடுறோம். செகண்ட் பாயிண்ட், யூஸ் டு மேக் வெப் பேஜஸ் இன்டராக்டிவ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறதுனால நான் இப்போ தான் சொன்னேன், யூ கேன் ஈவன் ரன் யுவர் கோட் ஆன் யுவர் ப்ரௌசர். ப்ரௌசர்லேயும் நம்மளால வந்து இந்த கோடை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளால வெப் பேஜஸ், ஒரு வெப் அப்ளிகேஷனோட பேஜை இன்ட்ராக்டிவாக நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்ட்ராக்டிவ்னு அப்படின்னு சொல்கிறேன். இன்ட்ராக்டிவ்னா அப்படின்னா என்னது? வெப் பேஜில் இன்ட்ராக்ஷன். இப்போ ஒரு வெப் பேஜ் ஒன்று இருக்கு, இங்கே வந்து ஒரு வெப் பேஜ் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து நான் ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் வெப் பேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ட்ராக்டிவ் வெப் பேஜ், இது வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜ். இன்ட்ராக்டிவ் வெப் பேஜுக்கும் ஸ்டாட்டிக் வெப் பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இன்ட்ராக்டிவ் வெப் பேஜுக்கு எக்ஸாம்பிள் அமேசான் வச்சுக்கோங்க. அமேசான் வெப் பேஜை நீங்கள் லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு யூஸராக உங்களால் வந்து அங்கே சில ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்ட்டை ஆட் டு கார்ட் பண்ண முடியும், செக் அவுட் பண்ண முடியும், ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு மொபைல் சர்ச் பண்ண முடியும், உங்களுக்கு தேவைப்பட்ட மொபைலை வந்து கிளிக் பண்ண முடியும், ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒரு வெப்பேஜ் வந்து ஒரு யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த வெப்பேஜ் தான் இன்ட்ராக்டிவ் வெப்பேஜ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு வெப்பேஜை இன்ட்ராக்டிவாக மாற்ற முடியும். ஸ்டாட்டிக் வெப்பேஜ் அப்படின்னா என்னது? ஸ்டாட்டிக் வெப்பேஜ்னா அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிக்கலை வந்து ரீட் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணுறீங்க.
இந்த ஆர்டிகல்ல பட்டன்ஸ் இருக்காது, வீடியோஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் சில சென்டென்ஸ் இருக்கும், சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை படிச்சுட்டு வெப் பேஜை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் சில பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே எதுவுமே இருக்காது. இல்லைனா வந்து ஒரு நியூஸ் ஆர்டிகல் பார்க்குறீங்க, ஒரு மேகசினோட ஆர்டிகல் பார்க்குறீங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜ் கேட்டகரியில் வரும். ஒரு அமேசான், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப் பேஜஸ் எல்லாமே வந்து, வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்டராக்டிவ் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். இப்போ ஒரு வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது ஸ்டாட்டிக்காக தான் டிசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு பட்டனை வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணா ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஆக்ஷனை நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு வெப் பேஜை என்னால் என்ன பண்ண முடியுது, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இன்ட்ராக்டிவாக மாற்ற முடியுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, யூஸ் டு மேக் வெப் பேஜஸ் இன்ட்ராக்டிவ். ஒரு வெப் பேஜை இன்ட்ராக்டிவாக கொண்டு போகிறதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, வித்தவுட் ஜாவா ஸ்கிரிப்ட் த வெப் பேஜஸ் ஆர் ஸ்டாட்டிக். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு வெப் பேஜ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதாவது ஒரு பட்டன் மட்டும்னா பட்டன், அது பட்டன் தான், அது கிளிக் பண்ணாலாம் ஒன்றும் நடக்காது. அப்போ அது வந்து ஸ்டாட்டிக். இதே நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பட்டனை வந்து என்னால் என்ன பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த பட்டனை என்னால் கிளிக் பண்ண முடியும். ஸோ நம்ம பட்டனை கிளிக் பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் இன்ட்ராக்டிவ். புரியுதா? எஸ் ப்ரோ. டவுட் இல்லைல்ல, கிளியராக புரியுது தானே? புரியுது ப்ரோ. நெக்ஸ்ட், runs in browser and allows on servers using Node.js. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து 2 இடத்துல வந்து கோடை ரன் பண்ண முடியும்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ப்ரௌசர். ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணுறோம். அந்த ப்ரௌசரை லான்ச் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை வந்து என்னால் வந்து ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி ரன் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, ஸோ லேட்டராக வந்து இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட், சர்வர் நோட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வரோட ஹெல்ப் மூலியமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். லைக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி console.log. இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரௌசர் தேவை கிடையாது. அந்த இடத்துல எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்னால் 2 இடத்துல வந்து நல்ல ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஒன்று ப்ரௌசரில், இன்னொன்று Node.js சர்வர் யூஸ் பண்ணி. நான் ப்ரௌசரில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நான் இன்ட்ராக்டிவாக மாற்ற போகிறேன், அதுக்காக நான் எழுதுகிற கோடு. இதே நான் வந்து Node.js யூஸ் பண்ணி ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அவுட்புட் எனக்கு வேணும், அதுக்காக நான் எழுதி ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஸோ வி கேன் ஏபிள் டு ரன் இன் ப்ரௌசர் ஆஸ் வெல் அஸ் Node.js. கிளியர்? JavaScript is a dynamically typed language. ஸோ டைனமிக்கலி டைப்ட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது? ஸோ எல்லாம் நம்ம வந்து பைத்தான் படித்தோம். பைத்தானும் வந்து இட் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன அர்த்தம்? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அதுக்கான வேல்யூவை உங்களால் வந்து அசைன் பண்ண முடியும். இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிளோட வேல்யூ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். இப்போ இதே வந்து நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், இப்போ அதில் வந்து நம்பர் 100 அப்படின்னு கொடுக்குறேன்னா திஸ் இஸ் அ ஹோல் நம்பர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து எனக்கு இன்டென்ட் கன்சிடர் ஆகும். இப்போ இதே வந்து நான் இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், இப்போ இதோட வேல்யூ வந்து நான் 12.10 அப்படின்ற ஒரு டெசிமல் வேல்யூ கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃப்ளோட்னு கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேரியபிளில் நான் வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டேன், சேம் வேரியபிளை யூஸ் பண்ணி என்னால் இன்னொரு வேல்யூவும் அதில் டிக்ளேர் பண்ண முடியும். சேம் வேரியபிளோட வேல்யூ என்னால் ஓவர் ரைட் பண்ணி இன்னொரு வேல்யூ என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பைத்தானில் பார்க்கும்போது இது எல்லாமே பாசிபிள். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய லாங்குவேஜை நம்ம என்ன சொல்கிறோம், டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு டிஃபைன் அ டேட்டா டைப் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சேம் வேரியபிள் வி கேன் யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சேம் வேரியபிளை நான் இங்கே வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், சேம் வேரியபிளை ஒரு ஸ்ட்ரிங்குக்காகவும் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஹோல் நம்பருக்காகவும் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஃப்ளோட் நம்பருக்காகவும் டெசிமல் நம்பருக்காகவும் யூஸ் பண்ணுறேன். நோ டைப் டிக்ளரேஷன் எரர். அதாவது அந்த வேரியபிள் வந்து என்ன டைப்னு வந்து நான் டிக்ளேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. கொடுக்கக்கூடிய வேல்யூ இன்புட்டை வச்சே அந்த வேரியபிள் வந்து என்ன பண்ணிக்கும், அதோட டைப்பை டிசைட் பண்ணிக்கும். ஸோ இதனால தான் வந்து என்ன சொல்கிறோம், ஜாவா ஸ்கிரிப்டை இட் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர்? வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன்? வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னது? ஸோ வெப் அப்ளிகேஷன் இஸ் அ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் that runs in a web browser and allows users to interact with
over the internet. Next, a web application is an application you use through the browser without installing it on your device. For example, என்னோட சிஸ்டம் இருக்கு. நான் இதில் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்ளிகேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான். அமேசான் அப்படின்ற வெப் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். அமேசான் அப்படின்ற வெப் அப்ளிகேஷன் என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன்னா, இல்லைனா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அமேசான் சர்ச் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுவேனா? அதுதான் வந்து அதனால தான் அது என்ன சொல்கிறோம், ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தானே. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் மூலிமா வந்து என்னோட மிஷினில் ரன் ஆகுது. இப்போ அந்த வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ நான் வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறேன், க்ரோம் விண்டோவுக்கு போகிறேன், அமேசானை சர்ச் பண்ணுறேன், எனக்கு அமேசானோட வெப் பேஜ் வந்து வந்துடுது. அந்த வெப் பேஜில் என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ண முடியுது, இல்லை கேன்சல் பண்ண முடியுது, ஏதோ ஒன்று பண்ண முடியுது. அப்போது அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ஹவ் வெப் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ். user opens browser and he will enter some URL. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜிமெயில் அப்படின்ற ஒரு யூஆர்எல் வந்து லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடக்கும், இதுதான் வந்து என்னோட கிளைண்ட் மீன்ஸ் என்னோட சிஸ்டம். இந்த சிஸ்டமில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜிமெயிலை வந்து நான் லான்ச் பண்ணுறேன். இப்போ ஜிமெயிலை நான் எதை வச்சு லான்ச் பண்ணுவேன், இதான் என்னோட சிஸ்டம். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஜிமெயிலை வந்து நான் லான்ச் பண்ணுறேன், gmail.com. இப்போ இதை வந்து நான் எப்படி லான்ச் பண்ணியிருப்பேன், ஒரு ப்ரௌசரோட ஹெல்ப் மூலிமா லான்ச் பண்ணியிருப்பேன். இப்போது ஒன்ஸ் நான் gmail.com அப்படின்னு என்டர் பண்ணி நான் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒன்று போகும். இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா போகும். இன்டர்நெட் மூலிமா அந்த ரெக்வஸ்ட் போகும். இந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும் எனக்கு அப்படின்னா ஒரு சர்வருக்கு போகும். இந்த சர்வர் பேர் தான் வந்து என்னன்னா வெப் சர்வர். வெப் சர்வர். இப்போ நான் வந்து லான்ச் பண்ணது gmail.com. இந்த வெப் சர்வருக்குள்ள ஜிமெயில் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இந்த வெப் சர்வருக்குள்ள ஜிமெயில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். நான் ஒன்ஸ் என்னோட கிளைண்ட் யூஸ் பண்ணி gmail.com கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்நெட் மூலிமா ஒரு ரெக்வஸ்ட் போகும். அது வந்து இந்த வெப் சர்வரை ஹிட் பண்ணும். இப்போ வெப் சர்வர் என்ன பண்ணும், என்னோட கிளைண்ட்டுக்கு திரும்ப அந்த நான் கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு வரும். இப்போ இது கொண்டு வர ரெஸ்பான்ஸில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு 3 காம்போனன்ட் இருக்கும். என்னென்ன அப்படின்னா HTML இருக்கும், CSS இருக்கும் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். சிஎஸ்எஸ் இருக்கும் அண்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். இது மூணுதும் சேர்ந்தது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு யூஐ ஆர் டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியர்? Yes, bro. நான் இதில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் காட்டுறேன், இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஒரு யூசர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரு யூசர் கிளைண்ட் மூலமா ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாரு. gmail.com, amazon.com, facebook.com, ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாரு ஒரு யூசர். இப்போ அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எனக்கு வெப் சர்வரில் ஹிட் ஆகுது. வரக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டு வெப் சர்வரில் வந்து என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட் வாங்கிட்டு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ரெஸ்பான்ஸாக வந்து என்ன கொடுக்கும், எனக்கு ப்ரௌசரில் அந்த பேஜை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ அந்த டிஸ்பிளே பண்ணுற பேஜ் வந்து எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா HTML, CSS அண்டு ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க. HTML, CSS அண்டு ஜாவா ஸ்கிரிப்ட். புரியுதா? amazon.com அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி அமேசானை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கிளைண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌசர் மூலிமா amazon.com நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நடக்கும், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து எனக்கு வெப் சர்வருக்கு போயிருக்கும். ஓகே, ஒரு ரெக்வஸ்ட் வந்து எனக்கு வெப் சர்வருக்கு போயிருக்கும். amazon.com அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து எனக்கு வெப் சர்வருக்கு போயிருக்கும். இந்த வெப் சர்வருக்கு ரெக்வஸ்ட் போயிட்டு இந்த ரெக்வஸ்ட் திரும்ப எனக்கு என்னோட கிளைண்ட்டுக்கே வந்திருக்கும். இப்போ அதனால தான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுது,
இந்த அமேசானை வந்து என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியுது. கிளியர்? Clear, bro. ஓகே. நவ் HTML, CSS, JavaScript இது மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்ப்போம். HTML, CSS, JavaScript மற்றதெல்லாம் நான் லேட்டராக வரேன். HTML, CSS, JavaScript இது மூணுத்துக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். HTML அப்படின்றது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ் டு கிரியேட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வெப் பேஜ். HTML அப்படின்றது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ் டு கிரியேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வெப் பேஜ். ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த HTML அப்படின்றது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா HTML அப்படின்றது வந்து நம்ம ஸ்கெலிட்டன் ஆஃப் த பாடின்னு சொல்லலாம். ஒரு பாடியோட ஸ்கெலிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து HTML. HTML இது வந்து HTML. HTML அப்படின்னா வந்து ஒரு ஸ்கெலட்டான். ஓகே, ஒரு ஹியூமன் பாடி இருக்கு. அந்த ஹியூமன் பாடியோட ஸ்கெலட்டான் அது. ஓகே, இது வந்து ஸ்கெலட்டான், ஒரு ஸ்கெலட்டன். ஓகேவா? இப்போ CSS அப்படின்றது வந்து என்னன்னா இந்த ஸ்கெலட்டானுக்கு நம்ம அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? லைக் இப்போ ஒரு ஸ்கெலட்டான், ஒரு ஹியூமன் இருக்காங்க. ஹியூமன் வந்து அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ CSS அப்படின்றது வந்து இந்த ஸ்கெலட்டானுக்கான க்ளோத்ஸாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கெலட்டானுக்கான க்ளோத்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா CSS. இந்த மாதிரி. ஓகே, இப்போ ஒரு ஸ்கெலட்டான் கிரியேட் பண்ணி HTML யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெலட்டானை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் CSS யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலட்டானுக்கு கலர் கொண்டு வரோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து என்ன பண்ணோம், இந்த பர்டிகுலர் பாடிக்கு உயிரை கொண்டு வரும். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். இப்போ இந்த பர்டிகுலர் CSS அண்ட் HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஹியூமனுக்கு உயிர் கொண்டு வரது தான் வந்து யார் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ HTML அப்படின்ற ஒரு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு பட்டன் இருக்கு, இங்கே ஒரு பட்டன் இருக்கு, இங்கே ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, இப்போ CSS யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், அந்த பட்டனுக்கு கலர்ஸ் கொண்டு வரேன். இதுக்கு வந்து கிரீன் கலர், இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர், இதுக்கு வந்து ப்ளூ கலர் அப்படின்னு நான் கொண்டு வரேன். இப்போ இது மூணுமே பட்டன்ஸ். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவேன். புரியுதா? Yes, bro. இப்போ வந்து என்னன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு வெப்பேஜ் இருக்கு. இந்த வெப்பேஜில் ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆட் டு கார்ட். இந்த பட்டனோட பேர் என்னது? ஆட் டு கார்ட். இப்போ இதை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் HTML மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு ஒரு வெப்பேஜுக்கான அந்த ஸ்கெலட்டான என்னால் டிசைன் பண்ண முடியும். இப்போ இந்த பட்டனுக்கு நான் கலர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணணும், CSS வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பட்டனுக்கு நான் கலர் கொண்டு வந்ததுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா CSS வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த ப்ராடக்டை ஆட் கார்ட்டில் வந்து அதை போடணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். புரியுதா? ஜாவா ஸ்கிரிப்ட் Yes, யூஸ் bro. பண்ணாமல் நீங்கள் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டாட்டிக் இன்ட்ராக்டிவ் 2 டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஐ மீன் 2 கேட்டகரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா வெப்பேஜில். இப்போ நான் HTML CSS மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா திஸ் இஸ் த ஸ்டாட்டிக் வெப்பேஜ். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஆக்ஷனும் நடக்காது. இதுவே அந்த பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா அது நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக தான் எழுதணும். புரியுதா? Yeah, இதுதான் bro. HTML CSSக்கான டிஃபரன்ஸ். ஸோ அதனால சொல்கிறேன் HTML அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் யூஸ் டு கிரியேட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வெப் பேஜ்.
சிம்பிளா சொல்லணும்னா skeleton ஆஃப் த பாடி, ஒரு பாடியோட skeleton-ஆ வந்து நீங்க HTML-ல கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் CSS அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டைல் அண்ட் டிசைன் த வெப் பேஜ். ஒரு வெப் பேஜை வந்து நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த வெப் பேஜில் இப்போ ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பாடியை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா கிளாத்ஸ் அண்ட் ஸ்டைல் பண்ணுறது இல்லையா, அதை CSS சொல்லுவோம். CSS-ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், we can add the functionality to that skeleton. HTML யூஸ் பண்ணி skeleton கிரியேட் பண்ணுறோம், அது கலர்ஸ்லாம் கொண்டு வந்து CSS யூஸ் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வரதுக்கு நம்ம JavaScript யூஸ் பண்ணுறோம். JavaScript is used to make the page interactive. Okay, JavaScript is used to make the page interactive and as well as dynamic. Clear? Yes, bro. அதான் சொல்றேன், when user clicks some action has to be happen. ஸோ அதுக்கு நம்ம JavaScript யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ கிளைண்ட் அண்ட் வெப் சர்வர்? ஒரு கிளைண்ட் அப்படின்னா என்னது, வெப் சர்வர் அப்படின்னா என்னது? ஸோ திஸ் இஸ் மை கிளைண்ட். ஓகே, திஸ் இஸ் மை கிளைண்ட். இது வந்து என்னோட கிளைண்ட். கிளைண்ட் அப்படின்னா என்னது, உங்களோட சிஸ்டம். ஓகே, சிஸ்டம் ஒரு லேப்டாப். ஓகே, இப்போ இந்த கிளைண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரௌசரை வந்து நான் லான்ச் பண்ணுறேன். அந்த ப்ரௌசரில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கிளைண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணுறேன். அந்த ப்ரௌசரில் வந்து நான் வந்து www.facebook.com அப்படின்னு வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ரெக்வஸ்ட் வந்து எனக்கு எங்கே போகும் அப்படின்னா, என்னுடைய வெப் சர்வருக்கு போகும். அந்த ரெக்வஸ்ட் வந்து என்னுடைய வெப் சர்வருக்கு போகும். இதுதான் என்னுடைய வெப் சர்வர். இப்போ இந்த வெப் சர்வரில் தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்குக்கான லாஜிக் இருக்கும். லாஜிக் ஆர் ஃபேஸ்புக் வந்து இங்கே தான் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எனக்கு எப்படி போகுது, இந்த ரெக்வஸ்ட் எனக்கு இன்டர்நெட் மூலிமா வெப் சர்வர் போகுது. வெப் சர்வர் தான் எனக்கு ஃபேஸ்புக் இருக்கு. ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ இந்த இன்டர்நெட் மூலியம் போன ரெக்வஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்புக்கை ஆக்சஸ் பண்ணும். இப்போ இந்த வெப் சர்வர் என்ன பண்ணும், எந்த கிளைண்ட் மிஷின்லேருந்து இந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற வேலிடேட் பண்ணி திரும்ப அந்த கிளைண்ட் மிஷினுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். அந்த கிளைண்ட் மிஷினுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் போகிறது வந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட், திரும்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது இல்லையா, அது வந்து என்ன சொல்லுவோம், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியர்? ஸோ இங்கே இந்த பிக்சர் பாருங்க, ஹவு கிளைண்ட் அண்ட் சர்வர் ஒர்க் டுகெதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். அது வந்து ஒரு HTTP ரெக்வஸ்ட்டாக போகுது, சர்வரை வந்து ஹிட் பண்ணுது. அந்த சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, திரும்ப ரெஸ்பான்ஸாக வந்து என்ன பண்ணுது, திரும்ப நம்மளுக்கு அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்புது. இப்போ அதனால தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியுது, facebook.com போட்டால் என்ன ஃபேஸ்புக்கை நல்லா பார்க்க முடியுது. ஓகே, Okay, bro. நெக்ஸ்ட் ஜாவாக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. ஸோ ஜாவா அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஜாவா வந்து நம்மளால என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷின் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். அதாவது விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்னன்னு கன்சிடர் நினைக்காதீங்க, JVM, ஜாவா வர்ச்சுவல் மிஷின். JVM இருந்தால் தான் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா லாங்குவேஜை யூஸ் பண்ணி உங்களால் ப்ரௌசர்லேயும் ரன் பண்ண முடியும். ஏர்லியா ஆப்லெட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. ஸோ அது வந்து அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஜாவா வந்து ப்ரௌசரில் வந்து ரன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து கோட் இஸ் கம்பைல்டு பிஃபோர் எக்ஸிக்யூஷன். கோட் இஸ் கம்பைல்டு பிஃபோர் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்னது, நான் வந்து ஜாவா லாங்குவேஜ் வந்து எழுதுறேன். ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் எழுதுறேன். நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைல் பண்ணுறோம். எதில் கம்பைல் பண்ணுறோம், கிளாஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் கம்பைல் பண்ணுறோம். ரைட்? ஒரு கிளாஸ் இருந்தாலும் நம்மளால் எழுத முடியும். Yes, bro. அதே மாதிரி ஸ்டாட்டிக் டைப் செக்கிங், ஜாவா அப்படின்றது வந்து ஸ்டாட்டிக் டைப் செக்கிங் லாங்குவேஜ். அப்படின்னா என்னது,
இப்போ நான் எஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் வந்து ஜாவான்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதோட டைப் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், கொடுத்தே ஆகணும், ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும். டேட்டா டைப்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இல்லையா வேரியபிள்ஸ்க்கு. ஸோ அதனால தான் வந்து அது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ ஸ்டாட்டிக் டைப் செக்கிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வேற. இப்போ ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு என்னால் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் என்னால் அதை வந்து எழுத முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்னால் வந்து லாஜிக்ஸ் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்ற டெசிஷன் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எழுத முடியும்னு நான் சொன்னேன். இப்போ வெப் சர்வரில் ஃபேஸ்புக் இருக்கு, இங்கேருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை டைஜஸ்ட் பண்ணி இந்த வெப் சர்வர் எப்படி வந்து எனக்கு திரும்ப ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை ரீட் பண்ணி ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு திரும்ப வர வைக்கும். புரியுதா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் Yes, bro. அப்படின்றது வந்து பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். பிஸ்னஸ் லாஜிக் பேக் எண்டில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்ட், ஒரு டாம் ஸ்ட்ரக்சர், அந்த டாம் எப்படி ஒர்க் ஆகணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை டிபெண்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதக்கூடிய லாங்குவேஜ் தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பேக் எண்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுதக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். புரியுதா? Yes, bro. நெக்ஸ்ட், அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அண்ட் இதை வந்து நம்மள ப்ரௌசர்லையும் ரன் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் வந்து நம்மளால ஒரு ஐடியிலும் இதை ரன் பண்ண முடியும். ரன்ஸ் ஆன் ப்ரௌசர்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் ஐடியிலையும் நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட், அதே மாதிரி கோட் வந்து ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொன்னேன். ஜாவா ஸ்கிரிப்ட் லைன் பை லைனாக தான் நம்ம எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட், டைனமிக் டைப் செக்கிங். டைனமிக் டைப் செக்கிங் அப்படின்னா நம்ம ஜாவா மாதிரி டேட்டா டைப்ஸ் அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன், திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். நெக்ஸ்ட், வாட் இஸ் டாம்? டாம் அப்படின்னா என்ன? டாம் இஸ் an API interface provided by the browser. ஓகே, இப்போ இந்த டாம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டாம்னா என்னன்னு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு ப்ரௌசர் இருக்கு, இப்போ இந்த ப்ரௌசரை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு கீழே நிறைய எலமெண்ட்ஸ் காட்டு. இதுதான் வந்து டாம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் வந்து நம்ம டாம்னு சொல்லுவோம். ஆனா இது எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது? இது வந்து யாராவது உட்காந்து எழுதுறாங்களா? இதெல்லாம் உட்காந்து எழுதுறாங்களா யாராவது கேட்டிங்கன்னா? எஸ், எழுதுறாங்க, பட் நாட் லைக் எல்லாமே அவங்க எழுதல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌசர் மூலியமா அது கிரியேட் ஆகுது. எப்படி கிரியேட் ஆகுது? HTML கிரியேட்ஸ் த வெப் பேஜ் ஸ்ட்ரக்சர். HTML யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் இப்போதான். அதுக்கப்புறம் பாருங்க, ப்ரௌசர் கன்வெர்ட்ஸ் த HTML ஸ்ட்ரக்சர் இன்டு டாம் ட்ரீ. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு HTML டாக்குமெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்றோம். HTML டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம எழுதணும். எழுதி முடிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த HTML டாக்குமெண்ட்டை ப்ரௌசர்ல நம்ம வந்து என்ன பண்றோம், கால் பண்ணும்போது அது டாம் ஸ்ட்ரக்சரா மாறும். ஸோ டாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து அது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இங்க பாருங்க HTML அப்படின்னு இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க பாருங்க HTML அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஹெட்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஹெட்னு ஸ்டார்ட் ஆகுது. ஹெட்டுக்கு உள்ள டைட்டில் இருக்கு, அதே மாதிரி இந்த HTML அப்படின்ற டேகுக்குள்ளதான் எனக்கு பாடி அப்படின்னு இருக்கு, HTML அப்படின்ற டேகுக்குள்ளதான் எனக்கு பாடியும் இருக்கு. ஓகே, ரெண்டா பிரியுது பாருங்க. ஓகே, இப்போ இந்த பாடிக்குள்ள என்னால வந்து எலமெண்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும். இது ஏன் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பர்பஸ் அப்படின்னா HTML யூஸ் பண்ணி உங்களால வந்து ஒரு ஸ்கெலட்டான கிரியேட் பண்ண முடியும். CSS யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலட்டானுக்கு கலர்ஸ் கொண்டு வர முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாதான் நீங்க கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்க முடியும். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இந்த HTML லாங்குவேஜ் கூட இன்டராக்ட் பண்ண முடியாது, டைரக்டா வந்து இன்டராக்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இன்டராக்ட் பண்ணும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் டாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து
ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜால HTML ஸ்ட்ரக்சர் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். டைரக்டா வந்து இன்டராக்ட் பண்ண முடியாது. இப்போ அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு HTML ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர் நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த HTML ஸ்ட்ரக்சரை நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், டைரக்டா ஜாவாஸ்கிரிப்டால இந்த HTML ஸ்ட்ரக்சரை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்போ இது எப்படி நடக்குது? இது வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா, HTML ஸ்ட்ரக்சர் எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு DOM ஸ்ட்ரக்சரா மாறுதோ, அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்? ஜாவாஸ்கிரிப்டால இந்த DOM-குள்ள போயிட்டு இந்த HTML ஸ்ட்ரக்சரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே? HTML ஸ்ட்ரக்சர், DOM, JavaScript. First HTML structure should be converted into DOM. அதுக்கப்புறம் தான் JavaScript யூஸ் பண்ணி அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இங்க பாருங்க, இந்த இமேஜ் திரும்ப பாருங்க. இது வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர். இந்த HTML ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு DOM-ஆ கன்வெர்ட் ஆகுது. இது வந்து எப்போ கன்வெர்ட் ஆகும்னா, ப்ரௌசர்ல நம்ம கால் பண்ணும்போது இது கன்வெர்ட் ஆகும். ஒரு DOM-ஆ கன்வெர்ட் ஆகும். DOM-ஆ கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் JavaScript-ஆல என்ன பண்ண முடியும்? அந்த அந்த HTML ஸ்ட்ரக்சரை ஆக்சஸ் பண்ண முடியும். டைரக்டா ஜாவாஸ்கிரிப்டால இங்கிருந்து இங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்றோம், HTML ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு DOM-ஆ கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜாவாஸ்கிரிப்டால அந்த DOM-ஆ ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கு Yes, bro. நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ இது வந்து HTML ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம DOM-ஆ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் உட்காந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் வில் கன்வெர்ட் இன் ப்ரௌசர் மூலியமா அது கன்வெர்ட் ஆகும். ஓகே? Okay, bro. ப்ரௌசர் மூலியமா கன்வெர்ட் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திரும்ப அந்த கிளைண்ட் அந்த மிஷின் கான்செப்டே வரும். ஸோ இது வந்து என்னுடைய கிளைண்ட். இந்த கிளைண்ட்ல யூஸ் பண்ணி என்ன பண்றேன்? இந்த கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ப்ரௌசர் வந்து லான்ச் பண்றேன். ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் பண்றேன் இந்த கிளைண்ட்ல. இந்த ப்ரௌசர்ல யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன்? www.facebook.com அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன்? இந்த ஃபேஸ்புக்கை லான்ச் பண்றேன். இப்போ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து என்னோட கிளைண்ட்ல இருந்து இன்டர்நெட் மூலியமா என்னோட வெப் சர்வருக்கு போகும் இல்லையா? இன்டர்நெட் மூலியமா ஒரு ரெக்வஸ்ட் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு போகுது. சாரி, இன்டர்நெட் மூலமா ரெக்வஸ்ட் வந்து என்னோட வெப் சர்வருக்கு போகுது. நாட் கிளைண்ட். ஓகே, வெப் சர்வர். இது வந்து வெப் சர்வர். இப்போ ஃபேஸ்புக்கோட லாஜிக் எல்லாமே இங்க தான் இருக்கு. இப்போ நான் இது ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணும்? ரெஸ்பான்ஸை திரும்ப என்னோட கிளைண்ட்டுக்கு கொடுக்கும். இப்போ அது வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, HTML இருக்கும், CSS இருக்கும். இது ரெண்டுமே வந்து எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகி வரும் அப்படின்னா, எனக்கு ஒரு DOM-ஆ கன்வெர்ட் ஆகி வரும். புரியுதா? Yes, bro. இது கூட இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டும் சேர்ந்து வரும். இப்போ ஜாவாஸ்கிரிப்டால டைரக்டா வந்து இப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அந்த HTML-ம் CSS-ம் ஒரு DOM-ஆ கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து என்ன பண்ண முடியும்? ஜாவாஸ்கிரிப்டால அந்த DOM-ஆ ஆக்சஸ் பண்ண முடியும். இவ்வளவுதான் விஷயம். நான் கோட் எழுதும்போது HTML எழுதுவேன். அந்த கோடுக்கு CSS யூஸ் பண்ணி நான் கலர் கொண்டு வருவேன். அந்த பர்டிகுலர் கோடு HTML யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு HTML யூஸ் பண்ணி ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். இந்த பட்டனுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத நான் வந்து CSS யூஸ் பண்ணி சூஸ் பண்றேன். இந்த பட்டன் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த பட்டன் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அதுக்கான கோடு வந்து நான் எழுதுறேன். லாஜிக் வந்து நான் எழுதுறேன். எழுதிட்டு இது மூணுத்தையும் வந்து வெப் சர்வரில் நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட் யூஸ் பண்ணி இந்த விஷயத்த நான் கால் பண்ணும்போது இந்த ரெண்டு விஷயமும் கம்பைன் ஆகி எனக்கு என்னவா வரும்? ஒரு DOM-ஆ வரும். புரியுதா? Yes, bro. சாரி, ஜாவாஸ்கிரிப்டும் சேர்ந்து தான் வரும். மூணுமே வரும். ஓகே, ஒரு DOM-ஆ வரும்.
இப்போ இந்த மூணுமே ஒரு டாம்குள்ள இருக்கும்போது ஜாவா ஸ்கிரிப்டால என்ன பண்ண முடியும், HTML ஆக்சஸ் பண்ண முடியும். பட் டாமுக்கு வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான். கிளியரா? Clear, bro. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு டாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படுது. இப்போ புரியுதா? ஸோ Yes, டாம் bro. இஸ் அன் API இன்டர்ஃபேஸ் ப்ரொவைடட் பை தி ப்ரௌசர். ப்ரௌசரால ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து என்ன அப்படின்னா டாம். When a web page is loaded, the browser creates a document object model of the page. அதாவது ஒரு வெப் பேஜ் வந்து ப்ரௌசர்ல லோட் ஆகும்போது தான் நமக்கு டாம் கிரியேட் ஆகும். டாமோட ஃபுல் ஃபார்ம் தான் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். சரியா? Mm, okay. ஸோ with the DOM, JavaScript can access the changes on all of the elements of a HTML document. Clear? இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு HTML ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேவா? ஒரு கோடு வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதுதான் HTML ஸ்ட்ரக்சர். இது யூஸ் பண்ணி ஒரு கோடு எழுதியிருக்கேன். இப்போ அந்த சேம் ஃபைலை நான் என்ன பண்றேன், டபுள் கிளிக் பண்ணி ப்ரௌசர்ல லான்ச் பண்றேன். ஸோ ப்ரௌசரில் லான்ச் பண்ணால் எனக்கு என்ன இருக்குன்னா, கிளிக் மீ ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் வந்து இங்கே ஏதாவது ஒன்று கொடுத்து கிளிக் மீ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எதுவுமே நடக்கல பாருங்க. நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கல. ஓகே. ஸோ திஸ் இஸ் Okay. a ஸ்டாட்டிக் மெசேஜ், திஸ் இஸ் a ஸ்டாட்டிக் பேஜ். ஓகேவா? இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு டாம் கொடுத்துருக்கு. இது நான் நான் வந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, இன்டர்நெட்டில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி HTML ஸ்ட்ரக்சராக இருந்தது. இன்டர்நெட்டை கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு டாமாக மாறிடுச்சு எனக்கு. ஓகே. Okay. புரியுதா? Yes, bro. ஸோ இதுதான் வந்து HTML-க்கும் டாமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இன்டர்நெட்டில் வரும்போது அது வந்து நம்மளுக்கு என்னவா மாறும், ஒரு டாம் ஸ்ட்ரக்சராக மாறும். டாம் ஸ்ட்ரக்சராக மாறிச்சுன்னா ஜாவா ஸ்கிரிப்டால இப்போ HTML போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பர்சன் இருக்காரு, இந்த பர்சனுக்கு முன்னாடி அவரோட ஃபேவரட் ஃபுட் ஒன்று இருக்கு. ஓகே. அவரோட ஃபேவரட் ஃபுட் ஒன்று இருக்கு. இப்போ அவரு இதை சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து அவர் ஸ்கூல்ல இருக்காரு. ஸ்கூல்ல வந்து இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு, அதனால அவரால் சாப்பிட முடியாது. இப்போ இந்த ஃபுட்டு அவரோட வீட்டில் இருக்கும்போது இவரால் சாப்பிட முடியும். கரெக்டா? Yes. அதுதான் HTML, CS, JavaScript. HTML இருக்கும்போது JavaScriptஆல ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே HTML ஒரு டாம்ல இருக்கும்போது JavaScriptஆல அதை ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? Yeah, bro. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் நீ செஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அடுத்த வரைக்கும்? Doubts இல்ல bro. ஓகே. Clear. ஸோ நம்ம அடுத்த செஷன்ல இருந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே.